பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் நம் இன சொந்தக்காரர்களின் சொந்தங்களையும் அவருடைய வாரிசுகளையும் வருக வருக என வரவேற்று இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மாவட்ட பதிவாளர் போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிற எங்கள் வணக்கத்துக்குரிய திரு கனகராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இதற்கெல்லாம் அவர்கள் முத்தாய்ப்பாக அவருக்கு எப்படியெல்லாம் நன்றி சொல்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர் இதுக்கு மேலே பேசுகிறோம்னா இந்த பேச்சை தோட நிறுத்துன்னு சொன்னாலும் சொல்லிவிடுவார். அதனால் மீண்டும் அவரை வரவேற்று அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று இந்த விழா இனிதே 9 மணிக்கு ஆரம்பித்து 9:20 ஆகிடுச்சு. சரியான நபரை சரியான முறையில் தேர்ந்தெடுக்க நடுவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று விழா தொடங்குகிறது. இந்த பயிற்சி நம்மளது இந்த போட்டி தேர்வு இது என்னன்னா அது பேச்சு போட்டி நமது வன்னிய சமுதாயத்திற்கு மட்டுமே இங்கே நடத்தப்படுகிறது. இதில் நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. அரசியல் கட்சிகள் தான் பயிற்சி பாசறை அந்த கூட்டம்லாம் நடத்துவாங்க. நம்ம வரலாற்றை அறிவதற்காக முதலாக நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வேறு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு மிக மிக சிரமம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு அவ்வளோ சிரமத்திற்கிடையே பெரும் பொருட்செலவில் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்தி நீங்கள் ப்ரெசன்டேஷன் உங்களது பயப்படாமல் துணிவாக நீங்கள் என்ன எழுதிட்டு வந்தீங்களோ இல்லை படிச்சுட்டு வந்தீங்களோ அதை பிரமாதமாக நீங்கள் கொடுத்து உங்களோட வருங்காலத்தில் நீங்கள்லாம் இங்கிருந்து உருவான வரலாற்றை தெரிந்த ஒரு மாணவர்களாக இன்னும் வெவ்வேறு தளங்களில் வெற்றி வாகை சூடும் வகையில் நீங்கள் உங்களுடைய வாய்ப்பை நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க. இந்த பெருங்குள முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இந்த பேச்சு போட்டிக்கான வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய திரு கனகராஜ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த பேச்சு போட்டிக்கான நடுவர்களாக இந்த போட்டி யாருக்கு 11ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை ஆன பிரிவில் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான நடுவர்களாக திரு சிவராஜ் கல்லூரி பேராசிரியர், டாக்டர் எஸ் மூர்த்தி கல்லூரி பேராசிரியர் அவர்களும், அடுத்ததாக வள்ளுவர்வாசிக்கு மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் திரு கு பாரி அவர்கள் நடுவராகவும், மேட்டூர் அரசு கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய திரு வெங்கடாஜலம் அவர்கள், அடுத்து கல்லூரி பேராசிரியராக இருக்கக்கூடிய திரு சசிகுமார் அவர்கள் என ஐவரும் இந்த போட்டிக்கான நடுவர்களாக பணியாற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்கி சிறப்பான இந்த பேச்சு போட்டியை நீங்கள் சரிவர செய்யுமாறு அன்போடு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சரியான தொடக்கமும் சரியான கருத்தும் சரியான கருத்து தெளிவும் சரியான முடிப்பும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேச்சு திறனை அழகாக வெளிக்கொண்டு வரட்டும். நீங்கள் எவ்வித பதட்டமும் இல்லாமல் சிறப்பாக பேசலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், இந்த பேச்சு போட்டியானது நிச்சயமாக வன்னியர் குலத்துக்கானது. மாற்று சமுதாயத்தின் யாருக்கும் இங்கு இடமில்லை என்பதை இனிதே இந்த பேச்சு போட்டி தொடங்குகிறது. அருமையான வாய்ப்புக்கு நன்றி.